சத்தியத்தை நான் ஒரு முறை சொல்கிறேன். இயேசுதான் மெய்யான தெய்வம். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். வந்த பிறகு நாம் நீதியாய் இருப்பது கூடாத காரியம். வருவதற்கு முன்னே நாம் நீதியாய் இருப்பது அவசியம். இப்போது இருந்தால்தான் அப்போதாய் நீதியாய் வாழ்ந்து போக முடியும். அந்த நேரத்தில் நீதியாய் வாழ்ந்து போவது கடினமான காரியம். இருந்தாலும் ஆண்டவனுடைய தயவு இருந்தால் ஒரு சிலருக்கு அது அனுமதிக்கப்படும். எது எப்படியோ ஆண்டவரின் வருகை என்பது மிக சமீபம். ஞானமாய் நடப்பது நமது அவசியம். அவரை சத்திய வழி என்பேன், அவரை ஜீவனை நான் சொல்லுவேன். உண்மை இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டார். இதற்கு மேல் என்ன வேண்டும் மகனே? வேதத்தை வாசி, சத்தியம் புரியும். 2 ஏற்பாடு அதில் இருக்கிறது. பழைய ஏற்பாடு, புது ஏற்பாடு. புது ஏற்பாடு தான் இயேசு கிறிஸ்துவின் சரித்திரத்தை முழுமையை சொல்கிறது. கிருபையின் காலத்தை வீணாக்காதே. ஞானமாய் நடந்து கொள் ஓ மனிதா.